ஸோ வெல்கம் பேக் டு என்னடா பண்ணுற விளாக். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பண்ணுறோன்னா, ஏன் இப்படி இருக்கான்னா, எனக்கு வந்து காய்ச்சல் அதான் குதியாக இருக்கு. நியூயரோட வேலை தான் இது. நான் வெறும் புதப்பு தான் மூடியிருந்தேன். இந்த நாய் தான் சேர்க்கு மாதிரி கண்டென்ட் வச்சு இது என்னாச்சு இவனுக்கு காதில் பனி ஏறணும், காதில் பனி ஏறக்கூடாது. துண்டை கெட்டுனா தெரியாது. விளாகில் ஹைவே தி ரோடு பாய் தி ஜெர்மன் ஷெப்பர்ட்னு ஒரு விளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விளாகில் நம்ம பாயின்னு ஒரு நம்ம செல்வனனோட நாய், இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வரும். அந்த நாய் தான் நம்ம வந்து செல்வனை வந்து சபரிமலை போயிருக்கனால நம்ம வீட்டில் பாய் ஒரு 4 நாள் நம்ம தான் பாயை பார்த்துக்க போகிறோம். ஸோ 4 நாள் நம்ம பாய் எப்படி இல்லை நான் இல்லை பண்ணுறான், நம்ம இல்லை நீ 4 நாள் என்னென்ன பண்ணுறான், என்னெல்லாம் இருக்குது, இவனால் என்னெல்லாம் நடக்குது, ஸோ நாங்கள் எப்படி பார்த்துக்கிறோம் தான் இன்றைக்கி விளாக் செய்வோம். எங்கள் சட்டி கலர் இல்லை எங்கே ஏன்னா சட்டி கலர் அதான். ஸோ இப்போ இவன் வந்து பார்ப்பேன், இவனை இல்லை அந்த நாயை, அவனை வந்து பாய் வந்து பார்ப்பேன் இப்போ என்ன தான். அந்த நாயை கூட மதிக்குது, நாயை காய்ச்சல் என்ன மதிக்க முடியும் அவனுக்கு. பாய் அவள் பேர் தான் பாய், ஆனால் வந்து அவள் ஷாக்கு அப்படி உள்ள கிடக்குன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து எதுக்கோ அந்த கூடு வாங்கி போட்டோம் இந்த நாய் வளர்த்துருக்காங்க. ஆனால் இந்த நாய் வளர்த்துருக்காங்க, இந்த நாய் அதை ஏற்பாடு எதுவும் பண்ணல. அதனால் அதாவது இவனுக்கு வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஒரு நாய் இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் இவனுக்கு நம்ம தட்டத்தை வாங்கி கொடு. ஆல்ரெடி நேற்று ஒரு தண்ணி வச்சிருந்த தட்டத்தை உடைச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், சாப்பாடு தட்டத்தை கடிச்சு எனக்கு ஒரு தட்டம் வைக்க முடியல. இவன் சாயங்காலமே நான் ஆய் போகல தெரியுமா இல்லை. நான் எவ்வளோ நேரம் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். சரி கடை விட்டு ஆகி போவியா, போ கக்கா போக மாட்டேங்குது. போட்டு 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 கடை கொடுத்தா அழகாக இருக்கான் பத்தியா, ஸ்மூத்தாக இருக்கான். அப்படியே படுத்தாச்சு பத்தியா. பாஸ் அம்மா இன்னைக்கு சாம்பார் செய்யறாங்க பாஸ். எலும்பு கட்டியா தானே பாஸ், உடம்பு நல்லா இருக்கும். இப்போ ஆய் போகிறதான் கூட்டிகிட்டு வந்தேன். வந்து கொஞ்சம் நேரமாக பார்த்துட்டோம், இவன் வந்து ஆய் போகிற மாதிரி தெரியல. நம்மளை தான் ஆய் போக வைக்கிறான் அப்படி வயிற்ற கலக்கி. ஸோ நம்ம இதோட கட் பண்ணி நாளைக்கு மார்னிங் செக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் சரியா. ஸோ இப்போ வந்து மறுநாள் காலையில் 7:30 மணி. ஸோ இவனை இப்போ வெளியே கூட்டிகிட்டு போகணும். இப்போ இவனை வந்து ஆய்வோ கூட்டிகிட்டு போனோம். ஐயோ நடந்துருச்சு. இப்போ ஒன்றுக்கு போகிறான். இனிதான் அடுத்த இப்போ 1 பாத்ரூம், அடுத்து 2 பாத்ரூம். எல்லாம் யோசிப்பானுங்க, என்னடா நாய் 1க்கு போகிறதெல்லாம் காமிக்கிறான், 2க்கு போகிறதா நம்ம இருந்து பார்க்கணும். அது ஒரு பெரிய சவால், எங்களுக்கு தான் தெரியும். நாய் வளர்த்துறவங்கள தான் தெரியும் இதெல்லாம். இவருக்கு சித்தா தெரியும், இவருக்கு சித்தும் தெரியும். அவன் ஆகி போகும்போது எனக்கு ஆனந்தமா இருக்கு. ஆகி போயிட்டாங்கிட்டியா சக்சஸ். வாடா ரே என்ன இல்லவா தங்க குட்டி. ஊர் அங்கிருந்து ஒருத்தன் பார்க்குறான். இப்படி இப்போ கெத்தா நிற்போம். ஓ பை புஷ் இட் பை. வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ வந்து இவனுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போகணும் நல்லா ஆசை. இப்போ பாரு, இந்த வாசல் வந்தாலே வீட்டுக்குள்ளே யாரு போகணும், சாடணும், வீட்டுக்குள்ளே போகணும் ஆசை. ஏன்னா அண்ணன் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போவான். அப்போ அதனால இவனுக்கு பார்த்து வீட்டுக்குள்ளே, அங்கே அண்ணன் வீட்டில் என்ன பண்ணுறானோ அதே தான் இங்கே பண்ணணும்னு இவனுக்கு ஆசை. இந்த டூலிட்டில் படம் பார்த்துருக்கீங்க? டூலிட்டில் அவன் அந்த நாய்கள் கூட எல்லாம் பேசுவான். கடைசியில் அதுக்கு வைத்தியம், கடைசியில் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க. எதுக்குன்னு தெரியுமா? ஞாபகம் வருதா எதுக்குன்னு? வேண்டாம், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு ஆபரேஷன் வேண்டாம். நான் இனிமே எந்த பொண்ணு பின்னாடியும் போக மாட்டேன். ஆபரேஷன் பண்ணி என் வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. ஒரு ஆண்மகனுக்கு ஆண்மை ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோங்க. அது வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு கூட எனக்கு அதுக்கு வந்து அந்த நாய்க்கு அந்த படத்தில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கூட கூட்டிகிட்டு போவானுங்க.
இரு டூல் தான் ஞாபகம் வருது. அம்புலி படம் ஞாபகம் இருக்கா? அங்க போகாத சாக்கு எடுத்து போட்டுருக்க போகாத. இங்க வா, கீழே இறங்கு. இப்போ நான் நம்பி சங்கிலி சும்மா விட்டுருக்கேன். எனக்கு தெரியும், அதனால தான் ஒன்றும் பண்ணல. நோ 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 நோ. வேற இதில் தான் ஃபுல்லாக புல் மேய்ஞ்சிட்டு இருந்தான். அதாவது நான் இங்கே வந்து புல் சாப்பிடும். ஏன்னா அதுங்க டைஜஷனுக்காக சாப்பிடும். அதுங்களுக்கு வயிறு சரியில்லை, அதுங்களுக்கே தெரியும். தெரிஞ்சு புல் சாப்பிட்டு அடுத்த டைஜஷன் அடுத்த ஆகி போகும்போது அது சரியாக்கிக்கும் டைஜஷனுக்காக. ஆஹா, இவ்வளோ நேரம் அங்கேயும் சுற்றி எனக்கு கையெல்லாம் இழுத்து வெயில் என் கை தான் டேமேஜ் ஆகுது. உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி எனக்கு அந்த இது மற்ற ஜாகிங் பெல்ட் வாங்கிட்டா போ. போல கடிக்க மாட்டான். சும்மா ஒரு என்ன சொல்கிறது, கடித்தாலும் பைட்டு வந்து விழாது. அந்த ஒரு பேபி பைட்டு தான் இருக்கும். ஸோ இதோட வாய் வந்து அவனோட சொந்த வீட்டுக்கு போக வரான். அதான் பார்த்த உடனே குஷியில் இருக்கான். நான் பார்த்த உடனே அதாவது இப்போ பாய் வந்து அவன் வீட்டுக்கு கிளம்புறான். அதான் அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான். என்ன கறந்து திடீர்னு கறக்கெல்லாம் கொடுது. அதாவது இப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான். டேய், எங்களை ஞாபகம் வச்சுப்பியா? 3 நாள் சோறு போட்டு அண்ணனை தேடி. ஆனால் பரவாயில்ல, பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கு. ஏன்னா சின்ன வயசுல அங்கே அண்ணன் வீட்டில் இருந்து இருக்கும்போது நம்மளை என்ன பார்த்து என்ன ஞாபகம் இருக்கு. இப்போ நம்ம 3 நாள் நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்மளை ஞாபகம் இருக்கும். மதுரை